ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லேட்டஸ்ட்டாக மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி ஹைட்டான ஒரு மூவி தான் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பச்சா. ஸோ இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்காக வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து தமிழ் டப்பிங்கோடு வந்து ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூவி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா ஒரு ஆக்ஷன் ஃபன் மிக்ஸ் பண்ண ஒரு சூப்பரான மூவி. ஏன்னா அந்த மூவிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளால ரொம்ப கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா சின்ன வயசில் நம்ம இந்த WWE இதெல்லாம் பார்த்து தான் வளர்ந்துருப்போம். அதில் வர மாதிரி ஸ்நாக்லாம் போட ஸ்கூல்லலாம் ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு மூவி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி அதுதான். சின்ன வயசில் அவங்க வந்து WWE பார்க்குறாங்க, அந்த மாதிரி சின்ன வயசில் விளையாடுறாங்க. ஸோ அப்போ பெருசானதுக்கப்புறம் அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அவங்க லைஃப்பில் வந்து அடுத்த ஸ்டேஜ் போகணுன்ற போது ஒரு இந்த மாதிரி WWE ஒரு அது கூட வந்து குஸ்தியை மிக்ஸ் பண்ணி ஒரு ஷோ மாதிரி நடத்துகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன் ஃபீல்டு இதுவெல்லாம் நடந்தது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவி. ஸோ இந்த மூவி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃபன் சீன்ஸ் எல்லாமே காமெடி எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த மூவியில் வந்து இந்த படத்தில் ஆக்டிங் பண்ண எல்லாரோட ஆக்டிங்குமே வந்து சூப்பராக இருக்கும். அந்தந்த கேரக்டருக்கு அவங்கவுங்க கேரக்டர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது பர்சன் பார்த்திங்கன்னா இதில் வில்லனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிங் வச்சுருப்பார். அவரோட இதுவும் சூப்பராக இருந்துச்சு. அவரை பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்த சார்பேட்டா பரம்பரை படத்தில் வரும் பார்த்திங்களா, இந்த டான்ஸ் ஹீரோஸ் அந்த ஃபீல் அந்த இது பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி கேரக்டர் தான் இருந்துச்சு. அவரோட ஃபைட் சீன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு கேமியோ ரோல் இருக்கும். அந்த கேமியோவும் வந்து சூப்பராக இருக்கும். அது யாருன்னு வந்து நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மூவியில். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு ஃபன் ஃபீல்டான சூப்பரான மூவி தான் சொல்லுவேன். ஸோ நடுவில் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃபேமிலியோடு உட்காந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான படம் தான் அப்படி சொல்லுவேன். ஸோ இது வரையும் நீங்கள் பார்க்காம மிஸ் பண்ணிங்கன்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப்பிங்லேயே வந்து ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள், ஒரு வேறு லெவல் சூப்பரான மூவின்னு சொல்லுவேன். இந்த படம் மிஸ் பண்ணி ഇംഗ്ലീഷാ പേടിക്കണ്ട, ഞാൻ പഠിപ്പിച്ചെടുത്ത. പണ്ട് വാൾട്ടർ ഇവിടെ ഓണാക്കണം പറഞ്ഞൊരു പരിപാടി ഉണ്ട്. അമേരിക്കൻ ഐറ്റമാണ്, നമ്മുടെ നാട്ടിൽ ഇറക്കണ കോസ്റ്റ്യൂം കുസ്തിയ ഇത് പോയടാ. എടാ കോസ്റ്റ്യൂം കുസ്തിക്ക് നാടകീയത ഉണ്ട്, കലക്കൻ മ്യൂസിക്കും ഉണ്ട്. കാണാൻ ആരുണ്ട്? ഇതാണോ നീയൊക്കെ പറഞ്ഞ പരിപാടി? എടാ നിനക്കൊക്കെ